அடியேன் இன்றைய தினம் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் உள்ள சத்தியங்களை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை பிதாவாகிய தேவன் இயேசுவானவருக்கு வெளிப்படுத்தினவைகளை இயேசுவானவர் தேவதூதன் மூலமாக யோவானுக்கு வெளிப்படுத்தினதே வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 1:1. இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்களாயிருப்பார்கள் என்று 1:3 கூறப்பட்டுள்ளது. பத்மு என்னும் தீவில் இருந்தபோது யோவான் ஆவிக்குள்ளானார். அப்பொழுது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறவைகளை ஒரு புத்தகத்தில் எழுதி சின்ன ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்ற சத்தம் கேட்டது என்று 1:9-11 கூறப்பட்டுள்ளது. யோவான் திரும்பி பார்த்தபோது இயேசுவானவரை தரிசனத்தில் பார்த்தார். அப்பொழுது செத்தவனை போல அவர் பாதத்தருகே விழுந்தார். 1:13-17 அடுத்து தேவனுடைய செயல்களை குறித்து பார்ப்போம். உபத்திரவ காலத்தில் மிகுந்த உபத்திரவங்கள் ஆரம்பமாகும் முன் தேவன் பூமியில் உள்ள 1,44,000 மாசில்லாதவர்களுடைய நெற்றிகளில் முத்திரை போடச் செய்வார். 7:1-8 தேவன் தாமே பரிசுத்தவான்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். 7:17 தேவன் சகலத்தையும் புதிதாக்குவார். ஜீவ தண்ணீர் ஊற்றிலிருந்து இலவசமாக தண்ணீரை கொடுப்பார். 21:5-6 அடுத்து தேவனுடைய மகிமையை குறித்து பார்ப்போம். கேருபீன்கள் இரவும் பகலும் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்பொழுது 24 மூப்பர்களும் அவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து அவரை மகிமைப்படுத்துவார்கள் என்று 4:8-11 கூறப்பட்டுள்ளது. அடுத்து தேவனுடைய வல்லமையை பார்ப்போம். பிதாவாகிய தேவனே சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். 4:11 அடுத்து பிதாவாகிய தேவனுடைய மேன்மையை குறித்து பார்ப்போம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். 5:14 பிதாவாகிய தேவன் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் புதிய எருசலேமில் வந்து அவரை தொழுது கொள்வார்கள். 15:4 இந்த வசனத்திலிருந்து புதிய எருசலேமில் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜாதி மதத்திலிருந்தும் மக்கள் வந்து சேர்வார்கள் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. பிதாவாகிய தேவனுடைய கட்டளையை பார்ப்போம். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். 22:11 இது கிருபையின் காலத்துக்குரிய கட்டளையாகும். அடுத்து இயேசு கிறிஸ்து யார் என்று பார்ப்போம். இயேசுவானவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறார். 22:13 இந்த வசனத்தில் முந்தினவர் என்று கிறிஸ்துவையும் பிந்தினவர் என்று இயேசுவையும் கூறப்பட்டுள்ளது. கிறிஸ்துவே இந்த உலகத்தில் இயேசுவாக மனித அவதாரம் எடுத்தார் என்று பரிசுத்த வேதத்தில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசு தாவீதின் சந்ததியும் விடிவெள்ளி நட்சத்திரமுமாயிருக்கிறார். 22:16 அடுத்து இயேசுவானவருடைய மேன்மைகளை பார்ப்போம். இயேசு இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாயிருக்கிறார் என்று 1:4 கூறப்பட்டுள்ளது. மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் என்று 1:5 கூறப்பட்டுள்ளது. இயேசு இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை, அதாவது வேத புத்தகத்தை உடையவர் என்று 2:12 கூறப்பட்டுள்ளது. இயேசுவானவர் பிதாவாகிய தேவனிடம் அதிகாரம் பெற்றவர் என்று 2:26 காண்கிறோம். இயேசுவானவர் முத்திரையிட்ட புத்தகத்தை தேவனிடமிருந்து வாங்கின போது 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் இயேசுவானவருக்கு முன் விழுந்து, இயேசு புத்தகத்தின் முத்திரையை உடைக்க பாத்திரராயிருக்கிறார் என்பார்கள். 5:8-9 இயேசு வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும்
ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று 5:12 காண்கிறோம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் இயேசுவானவரின் வஸ்திரத்தின் மேலும் தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கும் என்று வெளிப்படுத்தல் 16 கூறப்பட்டுள்ளது. அடுத்து இயேசுவானவருடைய வல்லமையை பார்ப்போம். இயேசு கிறிஸ்து பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாயிருக்கிறார். 1:5. இயேசுவானவர் என்றென்றைக்கும் வல்லமை உடையவர். 1:6. இயேசு இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் சர்வ வல்லமை உள்ளவருமாய் இருக்கிறார் என்று 1:8 கூறப்பட்டுள்ளது. இயேசுவானவர் மரணத்திற்கும், அதாவது நரக பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவர் என்று 1:18 கூறப்பட்டுள்ளது. இயேசுவானவருக்கு கள்ள அப்போஸ்தலர்கள் யார் என்று தெரியும் என்று 2:2 கூறப்பட்டுள்ளது. சாத்தானுடைய கூட்டத்தாரை இயேசுவானவருக்கு தெரியும் என்று 2:9 கூறப்பட்டுள்ளது. மறுதலிக்கிறவர்களை இயேசுவானவருக்கு தெரியும் என்று 2:13 காண்கிறோம். அடுத்து இயேசுவானவருடைய மகிமையை பார்ப்போம். இயேசு என்றென்றைக்கும் மகிமை உடையவர். 1:6. அடுத்து இயேசுவானவருடைய செயல்களை பார்ப்போம். இயேசுவானவர் தமது இரத்தத்தினாலேயே விசுவாசிகளை மீட்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்குவார். 1:6. இயேசு ஒவ்வொருவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிப்பார் என்று 2:23 கூறப்பட்டுள்ளது. ஜெயம் கொள்கிறவர்களுக்கு இயேசுவானவர் புறஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பார் என்று 2:26 காண்கிறோம். இயேசு தாம் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். 3:19. இயேசுவானவர் பரிசுத்தவான்களை மேய்த்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டை நடத்துவார் என்று 7:17 கூறப்பட்டுள்ளது. இயேசுவானவரின் கிருபை பரிசுத்தவான்களோடு இருக்கும். அடுத்து இயேசுவானவருடைய கட்டளையை பார்ப்போம். அவிசுவாசிகளை வெட்டும்படி இயேசுவின் வாயிலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்படும். 19:15. பரிசுத்த ஆவியானவருடைய செயல்களை பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். 14:13. இயேசு ஆவியாக பாவிகளுடைய இருதயத்தை தட்டி கொண்டே இருக்கிறார். ஒருவன் இருதயத்தை திறந்து கொடுத்தால் உள்ளே பிரவேசித்து அவனோடு இருந்து போஜனம் பண்ணுவார். 3:20. அடுத்து பரிசுத்தவான்களுடைய செயல்களை பார்ப்போம். பரிசுத்தவான்கள் பிதாவாகிய தேவனையும் இயேசுவானவரையும் மகிமைப்படுத்துவார்கள் என்று 7, 9, 10 கூறப்பட்டுள்ளது. தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவரை சேவிப்பார்கள். பிதாவாகிய தேவனும் இயேசுவும் அவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார்கள். அவர்கள் இனி பசி அடைவதும் தாகம் அடைவதும் இல்லை. வெயிலாவது உஷ்ணமாவது அவர்கள் மேல் படுவதும் இல்லை. 23:4. அடுத்து பரிசுத்தவான்களுடைய கடமையை பார்ப்போம். பரிசுத்தவான்கள் தேவ தூதர்களை தொடக்கூடாது, தேவனை தொட வேண்டும் என்று 22:9 தேவதூதன் ஒருவன் கூறியுள்ளார். பரிசுத்தவான்களை குறித்து பார்ப்போம். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்கள் பரிசுத்தவான்கள். 14:12. முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறவர்களுக்கு இரண்டாம் மரணம் கிடையாது. இவர்கள் பரிசுத்தவான்களும் பாக்கியவான்களுமாயிருப்பார்கள். 20:6. தேவனுடைய ஊழியக்காரராகிய பரிசுத்தவான்களுடைய நெற்றிகளில் அவருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கும். ஜெயம் கொள்கிறவர்களுக்குரிய பிரதிபலன்களை பார்ப்போம். பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனிகளை புசிப்பார்கள் என்று 2:7 கூறப்பட்டுள்ளது. ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று 2:10 காண்கிறோம். இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை என்று 2:11 கூறப்பட்டுள்ளது. இயேசு மன்னாவை புசிக்க கொடுப்பார் என்று 2:17 காண்கிறோம். அவர்களுடைய புதிய பெயரை எழுதின வெண்மையான குறிக்கல்லை அளிப்பார். அந்த பெயரை வேறு ஒருவரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். 2:17.
இயேசுவானவர் விடிவெள்ளி நட்சத்திரமாகிய தம்மையே கொடுப்பார். 2:28. வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். 3:5. நெற்றியில் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தையும் புதிய எருசலேமின் நாமத்தையும் தமது நாமத்தையும் இயேசுவானவர் எழுதுவார் என்று 3:12 கூறப்பட்டுள்ளது. இயேசுவானவருடைய சிங்காசனத்தில் அவருக்குள் பரிசுத்தவான்கள் இருப்பார்கள் என்று 3:21 காண்கிறோம். மீட்கப்படுகிறவர்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். பிதாவாகிய தேவன் அவர்கள் தேவனாயிருப்பார். அவர்கள் அவருக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பார்கள் என்று 21:7 கூறப்பட்டுள்ளது. ஜெயம் கொள்ளுகிறவர்களுடைய பெயரை இயேசுவானவர் தமது புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடாமல் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவும் தேவ தூதர்களுக்கு முன்பாகவும் அறிக்கை பண்ணுவார் என்று 3:5 காண்கிறோம். பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவானவரும் இலவசமாக ஜீவ தண்ணீரை, அதாவது பரிசுத்த ஆவியை வழங்குவார்கள் என்று 22:17 கூறப்பட்டுள்ளது. அடுத்து தேவ தூதர்களுடைய செயல்களை பார்ப்போம். 7ஆம் முத்திரையை உடைத்த போது 7 தூதர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்படும். 8:1-2. ஒரு தூதன் சிங்காசனத்தின் முன் இருக்கும் பலிபீடத்தின் படியிலே நிற்பான். அவனுக்கு பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தோடு தேவனுக்கு செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் கொடுக்கப்படும் என்று 8:3 காண்கிறோம். பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு செலுத்தப்படும் தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பும் என்று 8:4 கூறப்பட்டுள்ளது. பின்பு அந்த தூதன் தூபகலசத்தை எடுத்து பலிபீட நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டுவான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும். 8:5. இந்த வசனத்திலிருந்து பரதீசிலிருந்து பலிபீட நெருப்பை பூமியில் கொட்டும் போது பூமி அதிர்ச்சி உண்டாகிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு தூதன் சத்தமிட்டு பூமியின் குடிகள் அனைவரும் பிதாவாகிய தேவனை மைமைப்படுத்தும்படியும் சர்வத்தையும் படைத்த அவரை தொழுது கொள்ளுங்கள் என்றும் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது என்றும் கூறுவான் என்று 14:6-7 காண்கிறோம். வேறொரு தூதன் பாபிலோன் விழுந்தது என்பான். 14:8. வேறொரு தூதன் வந்து அந்தி கிறிஸ்துவின் சொரூபத்தை வணங்கி தன் நெற்றியிலாவது கையிலாவது அவன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தூதர்களுக்கு முன்பாகவும் இயேசுவானவருக்கு முன்பாகவும் அக்கினி கடலில் வாதிக்கப்படுவான் என்பான். 14:9-10. ஒரு தூதன் மேகத்தின் மேல் சிங்காசனத்தின் மேல் இருந்த இயேசுவானவரிடம் பூமியை நியாயம் தீர்க்கும் காலம் வந்தது என்பான். 14:15. அப்பொழுது இயேசு பூமியின் மேல் அரிவாளை நீட்டுவார். உடனே உயிருள்ளோரின் நியாய தீர்ப்பு ஆரம்பமாகும். 14:16. பின்பு ஒரு தூதன் அரிவாளை பிடித்து கொண்டு பரதீசிலிருந்து புறப்பட்டு வருவான். 14:17. வேறொரு தூதன் அவனிடம் பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, அரிவாளை நீட்டி திராட்சை குலைகளை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். அது மிதிக்கப்பட்ட போது 1200 ஸ்தாதி, அதாவது 150 மைல் தூரத்திற்கு இரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளம் மட்டும் பெருகி வரும். 14:18-20 வரையிலும். பின்பு யோவான் கடைசி 7 வாதைகளை உடைய 7 தூதர்களை கண்டார். 15:1. புதிய எருசலேமிலிருந்து 7 வாதைகளை உடைய 7 தூதர்களும் புறப்படுவார்கள். 15:6. தேவ தூதர்கள் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே போர்க்கச்சை கட்டியிருப்பார்கள். 15:6. அடுத்து உபத்திரவ காலத்தின் முதல் 3.5 ஆண்டில் உள்ள வாதைகளை குறித்து பார்ப்போம். இயேசு 3ஆம் முத்திரையை உடைக்கும் போது பூமியில் பஞ்சம் உண்டாகும். 6:5-6. இயேசுவானவர் 4ஆம் முத்திரையை உடைக்கும் போது பூமியில் பஞ்சத்தினாலும் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியில் உள்ள 4 1/4 மனிதர்கள் கொலை செய்யப்படுவார்கள். 6-7.
ஒரு தூதன் தூபகலசத்தை எடுத்து பலிபிட நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கூட்டும்போது பூமி அதிர்ச்சி உண்டாகும். 8:5. முதலாம் தூதன் எக்காலம் ஊதும் போது மரங்களில் 1/3 பங்கும் பூமியில் உள்ள புற்கள் அனைத்தும் எரிந்து போகும். 8:7. இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதும் போது அக்னியால் எரிகிற மலை போன்ற ஒன்று சமுத்திரத்தில் போடப்படும். அதனால் சமுத்திரத்தில் 1/3 பங்கு இரத்தமாய் போகும். கப்பல்களில் 1/3 பங்கு சேதமாகும். சமுத்திரத்தில் உள்ள ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 பங்கு செத்து போகும். 8:8-9. மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதும் போது ஒரு பெரிய நட்சத்திரம் எரிந்து ஆறுகளில் 1/3 பங்கின் மேலும் நீரூற்றுகளிலும் விடும். அதனால் குடி தண்ணீரில் 1/3 பங்கு கசப்பாக மாறும். அந்த தண்ணீரை குடித்த மனிதரில் அநேகர் சாவார்கள். 8:10-11. நான்காம் தூதன் எக்காலம் ஊதும் போது சூரிய சந்திர நட்சத்திரங்களில் 1/3 பங்கு சேதப்பட்டு இருளடையும். பகலிலும் இரவிலும் 1/3 பங்கு பிரகாசம் இல்லாமல் போகும். 8:12. ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதும் போது பாதாள குழி திறக்கப்பட்டு தேள்களின் வல்லமைக்கொத்த வல்லமையுள்ள வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்து தேவனுடைய முத்திரையாகிய பரிசுத்த ஆவியை பெற்றிராத அனைவரையும் 5 மாதமளவும் வேதனைப்படுத்தும். அந்த வேதனை மகா கொடியதாயிருக்கும். மனிதர்கள் சாவை தேடுவார்கள், ஆனால் சாக மாட்டார்கள். 9:1-6. ஆறாம் தூதன் எக்காலம் ஊதும் போது பூமியில் உள்ள மனிதர்களில் 3/2 பங்கு கொல்லப்படுவார்கள். 9:13-18 வரையிலும். ஏனோக்கும் எலியாவும் கொலை செய்யப்படுவார்கள். 11:7. ஏனோக்கும் எலியாவும் உயிர்த்தெழுந்து பரலோகம் செல்லும் போது பூமி அதிர்ச்சியினால் 7000 பேர் மரணமடைவார்கள். 11:11-13 வரையிலும். ஏழாம் தூதன் எக்காலம் ஊதும் போது உடன்படிக்கை பெட்டி காணப்படும். அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் உண்டாகும். 11:15-18 வரையிலும். பரிசுத்தவான்கள் உபத்திரவ காலத்தின் முதல் 3.5 ஆண்டு காலமும் உபத்திரவப்படுவார்கள். அடுத்து உபத்திரவ காலத்தின் 2ஆம் பாதியான 3.5 ஆண்டு காலத்தில் உள்ள வாதைகளை பார்ப்போம். அந்தி கிறிஸ்துவின் சொரூபத்தை வணங்குகிற யாவருக்கும் பொல்லாத புண் உண்டாகும். 16:2. சமுத்திர ஜலம் முழுவதும் செத்தவனுடைய இரத்தம் போலாகும். 16:3. ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் உள்ள தண்ணீர் யாவும் இரத்தமாக மாறும். 16:4. மனிதர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்படுவார்கள். 16:8. அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் இருளடையும். அப்பொழுது மனிதர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடிப்பார்கள். 16:10-11. ஐப்ராத் நதியின் தண்ணீர் முற்றிலுமாக வற்றி போகும். 16:12. பாபிலோன் 3ஆக பிளக்கும். தீவுகள் அகன்று போகும். பர்வதங்கள் காணாமல் போகும். பெரிய கல்மழை பெய்யும். அந்த வாதை நிமித்தம் மனிதர்கள் தேவனை தூஷிப்பார்கள். 16:17-21 வரையிலும். 10 ராஜாக்கள் பாபிலோனை சுட்டெரித்து போடுவார்கள். 17-16. பாபிலோன் தண்ணீரில் மூழ்கி போகும், பின்பு ஒருபோதும் காணப்படாமற் போகும். 18-21. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். மகா அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் பரிசுத்தம் உள்ள தேவனே, அடியேன் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் உள்ள சத்தியங்களை எடுத்து கூறினேன். ஆண்டவரே, இந்த புத்தகத்திலிருந்து நாங்கள் அநேக சத்தியங்களை கற்றுக்கொண்டோம். முக்கியமாக தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்றும், இயேசு மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் என்றும், மறுதலித்தவர்களை இயேசுவானவருக்கு தெரியும் என்றும், பரிசுத்தவான்கள் இயேசுவானவரையும் பிதாவாகிய தேவனையும் மகிமைப்படுத்துவார்கள் என்றும், ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனிகளை புசிப்பார்கள் என்றும், மனம் திரும்பாதவர்களை தேவன் தண்டிப்பார் என்றும்,
தேவனும் இயேசுவானவரும் ஒரே சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றும், பரிசுத்தவான்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாயிருந்து இயேசுவானவரோடு இவ்வுலகை 1000 வருடம் ஆளுகை செய்வார்கள் என்றும், தேவனுடைய மகிமையே புதிய எருசலேமுக்கும் புதிய பூமிக்கும் வெளிச்சம் அளிக்கும் என்றும், புதிய எருசலேமில் 1 கோடி தூதர்கள் உண்டு என்றும், இரத்த சாட்சிகளின் ஆத்துமாக்கள் பரதீசில் இளைப்பாறிக் கொண்டு இருக்கும் என்றும் எல்லாம் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இந்த சத்தியங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக அவர்கள் இந்த புத்தகத்தை எடுத்து மறுபடியும் படிக்க தேவர் அவர்கள் இருதயங்களில் ஏவியர்களும், துன்பப்படுகிற மக்களுக்கு இறங்கும், தேவையோடு இருக்கிற மக்களுக்கு தேவையான நன்மைகளை கொடும், பாவத்தின் பிடியில் இருக்கிற மக்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடும், பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்றவர்கள் பெற்ற அந்த நித்திய ஜீவனை இழந்து போகாமல் காத்து கொள்ளத்தக்கதாக தேவனுடைய கற்பனைகளின்படியும் நீதி நியாயங்களின்படியும் நடக்கத்தக்கதாக தேவரி கிருபை செய்தலும், வசனங்களை வாசிப்பதனாலோ கேட்பதனாலோ பிரயோஜனமில்லை என்பதையும், வசனங்களின்படி நடக்க வேண்டும் என்பதையும் எல்லா மக்களும் உணரத்தக்கதாக தேவரி கிருபை செய்தலும், தேவரீர் பரிசுத்த வேதாகமத்தை இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இஸ்ரவேல் மக்கள் மூலமாக கொடுத்தீர் என்று நாங்கள் வேதத்தில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவரே, எனவே எல்லா மக்களும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜாதி மதத்தை சேர்ந்த மக்களும் பரிசுத்த வேதத்தை வாங்கி படிக்கவும், இயேசுவானவரை தேவனுடைய குமாரன் என்று நம்பவும், பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று நம்பவும், தங்கள் பாவங்களை விட்டுவிட்டு பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக மாறவும் தேவரி கிருபை செய்தலும், ஒருவராவது கெட்டுப்போவது உமது சித்தமல்ல, எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றே தேவரீர் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறீர். எனவே எல்லா மக்களும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக மாறத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்தலும், எல்லா மக்களுடைய குற்றங்குறைகளையும் மன்னியும், துன்பப்படுகிறவர்களுக்கு இரங்கும், தேவையோடு இருக்கிறவர்களுக்கு தேவையான நன்மைகளை கொடும், எல்லோருடைய குற்றங்குறைகளையும் மன்னியும், எல்லோரையும் ரட்சியும். இயேசு ரட்சக மூலம் ஜெபங்களும் தூய பிதாவே, ஆமென். போர்த்திய புலியா நீ பயிரை மேயும் வேலியா, பசுத்தோல் போர்த்திய புலியா நீ பயிரை மேயும் வேலியா, வெளியில் ஒரு குணம் கோயிலில் ஒரு குணம், இதுதான் உந்தன் வாழ்க்கையா, பசுத்தோல் போர்த்திய புலியா நீ பயிரை மேயும் வேலியா. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழும் வாழ்க்கையில் பயனில்லை, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழும் வாழ்க்கையில் பயனில்லை. தேவன் மேலன்பும் வீரன் மேலன்பும், தேவன் மேலன்பும் வீரன் மேலன்பும் வாழ்க்கையில் இருந்தால் பயமில்லை, உன் வாழ்க்கையில் இருந்தால் பயமில்லை. பசுத்தோல் போர்த்திய புலியா நீ பயிரை மேயும் வேலியா, குடியை தேடி புகையை ஊதி வாழ்நாள் முழுவதும் களியாட்டம், குடியை தேடி புகையை ஊதி வாழ்நாள் முழுவதும் களியாட்டம், ஆலயத்தில் மட்டும் மகா பரிசுத்தம், ஆலயத்தில் மட்டும்
மகா பரிசுத்தம் பயங்கரமான பாவ குற்றம், இது பயங்கரமான பாவ குற்றம். பசுத்தோல் போர்த்திய புலியா நீ, பயிரை மேயும் வேலியா? வாயில் வஞ்சகம் வீண்வாக்குவாதம், மனதில் முழுவதும் மாய்மாலம். வாயில் வஞ்சகம் வீண்வாக்குவாதம், மனதில் முழுவதும் மாய்மாலம். உன்னால் கெட்டு போகும் தேவனது நாமம், உன்னால் கெட்டு போகும் தேவனது நாமம். கிறிஸ்துவுக்குன்னால் அவமானம், நம் கிறிஸ்துவுக்குன்னால் அவமானம். பசுத்தோல் போர்த்திய புலியா நீ, பயிரை மேயும் வேலியா? ஆவியில் நிரம்பி பாஷைகள் பேசி, ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை. ஆவியில் நிரம்பி பாஷைகள் பேசி, ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை. அடுத்த நாளே பாவத்துக்கு அடிமை, அடுத்த நாளே பாவத்துக்கு அடிமை. தேவனுக்குன்னால் மனவேதனை, நம் தேவனுக்குன்னால் மனவேதனை. பசுத்தோல் போர்த்திய புலியா நீ, பயிரை மேயும் வேலியா? கண்கள் திறந்தால் வெளிச்சம் உண்டாகும், இருளில் இருந்து வெளியே வா. கண்கள் திறந்தால் வெளிச்சம் உண்டாகும், இருளில் இருந்து வெளியே வா. ஆத்தும ரட்சிப்பு மிகவும் அவசியம், ஆத்தும ரட்சிப்பு மிகவும் அவசியம். இதயத்தை இன்று தேவனுக்கு தா, உன் இதயத்தை இன்று தேவனுக்கு தா. பசுத்தோல் போர்த்திய புலியா நீ, பயிரை மேயும் வேலியா? பசுத்தோல் போர்த்திய புலியா நீ, பயிரை மேயும் வேலியா? வெளியில் ஒரு குணம், கோயிலில் ஒரு குணம், இதுதான் உந்தன் வாழ்க்கையா? பசுத்தோல் போர்த்திய புலியா நீ, பயிரை மேயும் வேலியா?